உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரிஷப ராசிக்கு தான் இந்த பலனை சொல்ல போகிறோம். ரிஷப ராசிக்கு 7ஆம் இடத்தில் அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது அக்டோபர் 27ஆம் தேதி பெயர்ச்சியாகி விருச்சகத்துக்கு வராரு. அப்போ அந்த விருச்சகம் என்பது ரிஷப ராசிக்கு 7ஆம் இடம். அப்போ அந்த 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகியிருக்கிறாரே அப்படின்னா, நம்மளுக்கு செவ்வாய் தோஷமா, கோல்சார பிரகாரம், இல்லை 7ஆம் இடத்துல இருந்தால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வரன் பார்க்க போகிறோம், அந்த வரனை பாதிக்குமா, இப்போ கல்யாணத்தை தடுக்குமா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பொண்ணு பார்க்குற பொண்ணு கிடைக்காதா, எங்கேயாவது மாப்பிள்ளை பார்க்குற மாப்பிள்ளை கிடைக்காதா, இப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஏன்னா 1.5 மாத காலங்கள் இன்னும் அந்த இடத்துலையே தான் செவ்வாய் இருப்பார். ஆனால் அங்கே செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால செவ்வாய் தோஷத்தை செய்ய மாட்டார். ரிஷபராசிக்காரங்களே, உங்களுக்கு தான் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்தை செய்ய இயலாது. அப்ப அந்த தோஷத்துக்கு பதிலாக செவ்வாய் ஆட்சியாக இருந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் பொன்னாகும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காலகட்டம் தான் இப்ப நடப்பதற்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நீங்க பொண்ணு பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம், பொண்ணு பாத்திரத்தில் கல்யாணமாகும், மாப்பிள்ளை பாத்திரத்துலையும் கல்யாணமாகும். அதுபோக நீங்கள் ரிலேஷன்ஷிப், ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்க, இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்குது, இது எப்படிதான் நம்ம வீட்டில் சொல்கிறது, நம்மளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற வேதனை பட்டுட்டு இருந்தாலும் இந்த பீரியடில் நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய திருமணம் கைகூடி வருவதற்கான ஒரு அட்டகாசமான காலம். பயந்துக்கவே வேண்டாம், தைரியமாக சொல்லலாம். இது போக ரிஷபராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் மனஸ்தாபம், மன கஷ்டம், குடும்பத்தில் குழப்பங்கள் இதெல்லாமே இருந்தாலும் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால, அங்கே செவ்வாய் ஆட்சி பெறுவதால் அந்த மனக்குழப்பமும் மன கஷ்டங்களும் கண்டிப்பாக தீரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் ஆகப்பட்டது ரிஷபராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கிறதுக்கு, ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு அட்டகாசமான டைம். அது போக அந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதனால தொழில், கூட்டு தொழில், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருப்பாங்க. அந்த கூட்டு தொழிலில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அந்த கூட்டு தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். அந்த கூட்டு தொழில் மூலியமாக நீங்கள் சம்பாதிப்பதற்குண்டான நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கூட்டு தொழில் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இதற்கு முன்னாடி சங்கடம் சலிப்புகள் இருந்திருந்தாலும் இந்த பீரியடில் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்குவீங்க. அப்போ அந்த சங்கடங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா தீருவதற்குண்டான வழி உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும். அதுபோக இதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்குறாங்க. அப்போ ரிஷப ராசியை இந்த செவ்வாய் பகவான் பார்க்கும்போது, செவ்வாய் அப்படிங்கிறது யாரு, ஒரு துணிச்சலான, ஒரு வீரமான,
ஒரு தைரியமான ஒரு கோபமான கிரகம். அப்போ அந்த கிரகம் உங்களோட ராசியவே பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா, நம்மளுக்கு எதுலேயுமே ஒரு தைரியம் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு நல்ல வீரம் வரும். யாராக இருந்தாலும் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். அப்போ நம்மளுக்கு அந்த கோபம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. யார் எவரு முன்ன பின்ன தெரியாமல் நம்ம பேசிடுவோம். இதனால் தனக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக மிஸ் ஆகும். அது நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான வாய்ப்பாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த வாய்ப்புகள் மிஸ் ஆகிறதுனால உங்களுக்கு தான் நஷ்டம். அது தொழிலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், நம்மளுக்கு நடைமுறை வாழ்க்கையில் இருக்கலாம். அப்போ இந்த வாய்ப்புகளால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பீரியடில் இந்த 1.5 மாத காலத்துக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் யோசனை செய்து நீங்கள் பேசினால் கண்டிப்பாக நல்லது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன பேசணும், இங்கே அதிகமாக பேசலாமா குறைச்சி பேசலாமா அப்படிங்கிறத யோசனை பண்ணி பேசுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா அதே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கும் 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம். அப்போ அந்த 2ஆம் இடம் என்பது உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டு அதிபதியை பார்க்கறதுனால அது குடும்பம், தனம், வாக்கு. குடும்பத்திலையும் நல்லது நடக்கும். தனம், உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும். உங்களுக்கு தொழில் கண்டிப்பாக நல்லா இருக்கும். உங்களுக்கு வேலை, இந்த வேலையை போட்டு வேறு வேலைக்கு போகலாம்னு நினச்சாலும் தாராளமாக போகலாம். ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா அந்த வேலையில் இருக்கக்கூடிய டிஸ்டர்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். உங்களுக்கு போட்டி, பொறாமை, எதிர்ப்பு எது இருந்தாலும் அது எல்லாமே படிப்படியாக குறையும். அப்போ எதிரியாக இருந்தவங்க நண்பராவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பகையாக இருந்தவங்க உறவாவாங்க. கண்டிப்பாக இது நடந்தே தீரும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை செய்வதற்குண்டான காலகட்டங்கள் வந்தாச்சு. அதே சமயத்தில் அந்த செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, உடம்புல ஹீட் சம்மந்தப்பட்டது, சின்ன சின்ன கொப்பளங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய ஜாதகங்கள் அனுப்பிச்சிருக்கிறீங்க. நிறைய பேர் நான் போட்ட வீடியோவை பார்த்து லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. அதுபோக உங்களுடைய ஜாதகங்களையும் அனுப்பிச்சிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.